வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்த ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாமா? ஓ, தாராளமா. சரி, உங்க மனசுல ஒரு ஸ்பிளிட் ஸ்கிரீன், அதாவது ஒரு பிளவுபட்ட திரைய கொண்டு வாங்க. சரி. அதுல இடது பக்கம் பசுமையா செழிப்பா ஒரு தாய் வாழை மரம். அதோட வேர்பகுதியை சுற்றி நிறைய குட்டி கன்றுகளோட. ஆமா, கரெக்ட். நம்ம கலாச்சாரத்துல ஆழமா பதிஞ்ச அந்த வாழையடி வாழை தத்துவத்தோட உயிருள்ள ஒரு வடிவம் அது. சரி. இப்போ வலது பக்கத்துக்கு வாங்க. அங்க ஒரு தென்னிந்திய கோயிலோட தங்க விமானம். ஓகே. அதோட உச்சியில ஒரே ஒரு கலசம் மட்டும் தனித்து ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தியை தனக்குள்ள ஈர்த்து ஜொலிக்குது. இது ஏகன் அநேகன், ஒன்றிலிருந்து பல அப்படிங்கிற கருத்து. அதேதான். ஒரு பக்கம் இயற்கை, இன்னொரு பக்கம் கட்டிடக்கலை. இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் இல்லையா? இன்னைக்கு நாம ஆய்வு செய்யற ஆதாரம் அண்டம் குரல் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அது இந்த மாதிரி ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தான் தேடுது. அப்ப அந்த ரகசியம் முடிச்சு அவிழ்க்கிறது தான் நம்ம இன்னைக்கு பண்ண போற வேலை. நிச்சயமா. அந்த வாழைமரத்துக்கும் கோயில் விமானத்துக்கும் கடைசியில உங்க மனசுக்கும் இருக்கிற அந்த தொடர்பை நாம பார்க்க போறோம். சரி, அப்போ ரொம்ப எளிமையான விஷயத்துல இருந்தா ஆரம்பிக்கலாம். வாழைமரம். எதுக்காக நம்ம வீட்டு வாசல்ல நல்ல காரியத்துக்கு வாழைமரம் கட்டுறோம்? அது வெறும் அலங்காரம் தானா? இல்ல. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அது வெறும் அலங்கார சின்னம் இல்ல. அது ஒரு தத்துவத்தோட நேரடி செயல்முறை விளக்கம். ஓஹோ. முதல்ல அது தாய் சேய் உறவோட மிக தெளிவான குறியீடு. அந்த ஒரு தாய்மரம், அதாவது ஏகன் அல்லது த ஒன், அது எப்படி தன்னோட வேர்லேந்தே பல கன்றுகளை, அதாவது அநேகன் அல்லது த மெனி உருவாக்குதுங்கிறது தான் வம்ச விருத்தியோட அடிப்படை. ஒரு குடும்பம் எப்படி தழைக்கணும்னு ஒரு மரம் சொல்லி கொடுக்குது. கரெக்ட். இதுதான் வாழையடி வாழைங்கிற சொற்றொடரோட ஆணிவேர். புரியுது. ஆனா இந்த ஆதாரம் இதுல ஒரு தியாகம் இருக்குன்னு குறிப்பிடுதே. ஒரு மரம் எப்படி தியாகம் செய்யும்? அதோட இயல்பான வாழ்க்கை சுழற்சி தானே. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க சொல்றது விஞ்ஞான பார்வை, அது உண்மைதான். ஆனா இந்த ஆதாரம் இது ஒரு தத்துவ பார்வையோட அணுகுது. சரி. தியாகம்ங்கிற வார்த்தையை அது எதுக்காக பயன்படுத்துதுன்னா, ஒரு தாய் வாழை மரம் குலை தள்ளிய பிறகு அதோட வேலை முடிஞ்சது. ஆமா. அதுக்கப்புறம் அது மெல்ல மெல்ல தன்னோட சத்துக்களை இழந்து தன்னை சுற்றி இருக்கிற இளம் கன்றுகளுக்கு உரமா மாறுது. ஓ, தன்னையே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குது. அதேதான். தன்னுடைய இருப்பே அடுத்த தலைமுறையோட வளர்ச்சிக்கே அடித்தளமா அமையுது. அந்த இடத்துலதான் தியாகம்ங்கிற வார்த்தை பொருத்தமா இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. ஓகே, இப்ப தெளிவா புரியுது. அது உணர்ச்சி வசப்பட்டு செய்யற தியாகம் இல்ல, ஆனா அதோட செயல்ல தியாகத்தோட பண்பு இருக்கு. ஒரு முடிவற்ற ஆற்றல் சங்கிலி மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த வார்த்தை தான் முக்கியம். முடிவற்ற ஆற்றல் சங்கிலி. இங்க தாய்மரங்கிறது ஒரு மூலம் அல்லது சோர்ஸ். ஒரு மூலம். ஆமா. இந்த மூலங்கிற வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இது அடுத்த கட்டத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போக போகுது. சரி, ஆனா என் மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடுது. இந்த தத்துவம் உயிருள்ள ஒரு விஷயத்துக்கு பொருந்தது. ஆனா இதே தத்துவத்தை மனிதன் கட்டுன ஒரு கோயில்ல, அதுவும் ஒரு கல் கட்டிடத்துல எப்படி பார்க்க முடியும்? எங்கதான் இந்த ஆய்வு ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, கோயில்ங்கிறது வெறும் கற்களான கட்டிடம் இல்ல. அப்போ அது ஒரு பிரபஞ்ச ஆற்றல் சுற்று, ஒரு காஸ்மிக் எனர்ஜி சர்க்யூட். பிரபஞ்ச ஆற்றல் சுற்றா? ஆமா. கோயில்ல கருவறைக்கு மேல இருக்கிற பிரதான விமானத்தோட உச்சிக்கு போவோம். அங்க ஒரு ஒற்றை கலசம் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா, ஒன்னே ஒண்ணு. அந்த ஒற்றை கலசம்தான் நாம முன்னாடி பார்த்த தாய்வாழை மரம். அதுதான் ஏகன். அதுதான் அந்த மூலம், ஆதாரம். இத பிந்துன்னு சொல்லுது. ஒரு நிமிஷம், பிந்துனா என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? பிந்துங்கிறது ஒரு சம்ஸ்கிருத சொல். அதுக்கு புள்ளி அல்லது துளின்னு அர்த்தம். ஆனா தத்துவார்த்தமா இதுதான் தொடக்க புள்ளி. எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து எல்லாமே உருவாகிற ஒரு புள்ளி. ஒரு பிக் பேங்க் முன்னாடி இருந்த புள்ளி மாதிரி. கிட்டத்தட்ட அப்படிதான். நம்ம கோயில் விமானத்துல இருக்கிற அந்த ஒற்றை கலசம் பிரபஞ்சத்துல பரவி கிடக்கிற ஆற்றலை ஒருமுகப்படுத்தி கோயிலுக்குள்ள கொண்டு வர ஒரு வாயில். அப்போ அந்த ஒரு கலசம் ஒரு சக்தி வாய்ந்த ஆண்டனா மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்க? ஆமா. சரி, அந்த ஆற்றலை ஈர்த்த பிறகு என்ன நடக்குது? இங்கதான் வாழை மரத்தோட தத்துவம் மறுபடியும் உள்ள வருது. அந்த ஒற்றை கலசத்துல ஈர்க்கப்படுற சக்தி அங்கேயே நின்னுடுறதில்ல. அந்த சக்தி
கோயில் வளாகத்துல இருக்கிற மத்த கோபுரங்கள் மேல இருக்கிற பல நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன கலசங்களுக்கும் பிரிச்சு அனுப்பப்படுது. ஓ, அப்போ ஏகன்ல இருந்து அநேகனுக்கு சக்தி பகிரப்படுது. அதேதான், ஒரு தாய் மரம் பல கஞ்சுகளுக்கு உயிர் கொடுக்கற மாதிரி ஒரு மூல கலசம் பல கலசங்களுக்கு ஆற்றலை கொடுக்குது. வாவ், அப்போ கோயில் முழுக்க ஒரு ஆற்றல் வலைப்பின்னல் மாதிரி, ஒரு எனர்ஜி கிரிட் மாதிரி உருவாகுது. ஆமா, ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்ன அது? வாழை மரம் ஒன்றிலிருந்து பல அப்படிங்கிற ஒரு வழிபாதையை மட்டும் காட்டுது. ஆனா கோயில் 2 வழி பாதையும் காட்டுதா? ஆமா, ஒன்றிலிருந்து பல மற்றும் பலவற்றிலிருந்து ஒன்று. மூல கலசத்திலிருந்து ஆற்றல் மற்ற கலசங்களுக்கு போகுது. அதே சமயம் கோயிலுக்குள்ள வர ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அதாவது அநேகன், அவங்களோட கவனத்தை எல்லாம் ஒடுக்கி கருவறையில இருக்கிற மூலவரை, அதாவது ஏகனை நோக்கி ஒருமுகப்படுத்துறாங்க. சரியா சொன்னீங்க. இது பலவற்றிலிருந்து ஒன்றுங்கிற தத்துவம். இது ஒரு இருவழி சாலை. ஒன்றிலிருந்து பலவாக விரிவடைவது, பிறகு பலவற்றிலிருந்து மீண்டும் ஒன்றாக குவிவது, ஒரு முழுமையான சுழற்சி. ஆனா இந்த ஆதாரம் இதோட நிறுத்தல. இது எல்லாமே நமக்காக, அதாவது உங்களுக்காகத்தான் சொல்லப்படுதுன்னு சொல்லுது. உண்மையான மூலவர் நாம தான் சொல்லுது. இது எப்படி? இங்கேதான் இந்த ஆதாரத்தோட உச்சக்கட்ட பார்வை வருது. ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கோயில் என்பது வேறொன்றும் இல்லை, அது மனித உடலின் ஒரு குறியீட்டு வடிவம்தான். கோயில் ஒரு மனித உடலா? இது நம்ம பல தடவை கேட்டிருக்கோம். ஆனா இந்த ஏகன் அநேகன் தத்துவத்தோட இது எப்படி பொருத்துறது? பொருத்தி பாப்போம். நம்ம உடம்புங்கிற கோயில்ல தலைதான் அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற பிரதான விமானம், அந்த ஒற்றை கலசம். அப்போ மூளை? மூளைதான் மூளை சக்தி உருவாகிற கருவறை. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மூளையில இருந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் எண்ணங்கள் உருவாகுது? கணக்கே இல்ல. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம். ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாம செதறி ஓடும். அதேதான், இந்த செதறிய எண்ணங்கள் தான் அநேகன், அதாவது அந்த பல. இங்கதான் ஆதாரம் ஒரு ஆச்சரியமான ஒப்பீட்டு வைக்குது. அது நம்ம எண்ணங்களை அணுக்கள், அதாவது ஆட்டம்ஸோட ஒப்பிடுது. பொறுங்க, இந்த ஒப்பீடு கொஞ்சம் இடருது. எண்ணங்கள்ங்கிறது நம்ம மூளையில நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம். அதுக்கு உருவம் இல்ல. ஆனா அணுக்கள்ங்கிறது பௌதிக பொருள். ரெண்டையும் இப்படி ஒப்பிட முடியும்? ரொம்ப சரியான கேள்வி. இந்த ஒப்பீட்டை நேரடி பொருள்ல எடுத்துக்க கூடாது. ஆதாரம் எண்ணங்கள் பௌதிக அணுக்கள்னு சொல்லல, அதோட செயல்பாட்டை ஒப்பிடுது. அதோட செயல்பாடு எப்படி? இந்த உலகத்துல நீங்க பாக்குற எல்லா பொருட்களோட அடிப்படை கட்டுமான அலகு என்ன? அணுக்கள். ஆமா, அதே போல உங்களுடைய தனிப்பட்ட உலகத்துல, அதாவது உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய செயல்கள், இதெல்லாத்தோட அடிப்படை கட்டுமான அலகு என்ன? என்னுடைய எண்ணங்கள். கரெக்ட். ஒன்னு பௌதிக உலகத்தோட ஆதாரம், இன்னொன்னு உங்க அக உலகத்தோட ஆதாரம். அந்த வகையில தான் இந்த ஒப்பீடு. ஆஹா, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம மூளைங்கிற மூளையிலிருந்து ஏகன் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள்ங்கிற அணுக்கள் அநேகன் உருவாகி நம்ம உடல் முழுக்க பரவி நம்மளே இயக்குது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே தினமும் ஒன்றிலிருந்து பலங்கிற தத்துவத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம அந்த நிலையிலேயே நின்னுடுறோம். நம்ம ஆற்றல் முழுவதும் சிதறி போகுது. இந்த இடத்துலதான் கோயில் நமக்கு கத்து கொடுத்த 2வது பாடம் முக்கியமா இருக்கு. பலவற்றிலிருந்து ஒன்றுக்கு திரும்புவது. ஆமா, ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, எப்போ நாம இந்த சிதறி கிடக்கிற மனத, இந்த அநேகனாகிய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அத ஒரே ஒரு புள்ளியில, அதாவது ஏகன் மேல குவிக்கிறோமோ, அப்போ ஒரு மிகப்பெரிய உருமாற்றம் நடக்கும்னு சொல்லுது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா மனதை ஒருமுகப்படுத்துங்கள்னு சொல்றது சுலபம். இதுல என்ன புதுமையான பார்வை இருக்கு? புதுமையான பார்வை அந்த ஒருமுகப்படுத்துதலோட விளைவுல இருக்கு. ஆதாரம் சூரிய ஒளியோட உவமைய சொல்லுது. சூரியனோட ஒளி கதிர்கள் சிதறி இருக்கும்போது அது நமக்கு இதமான வெப்பத்தை கொடுக்குது. ஆனா அதே கதிர்களை ஒரு லென்ஸ் வச்சு ஒரே புள்ளியில குவிச்சா என்ன ஆகும்? அது நெருப்பா மாறிடும். அதே போல சிதறிய மன ஆற்றல அநேகன் ஒற்றை புள்ளியில் ஏகன் குவிக்கும்போது அது வெறும் சக்தி வாய்ந்த எண்ணமா இருக்காது. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தியோட ஊற்றா மாறுவான்னு இந்த ஆதாரம் ஆணித்தரமா சொல்லுது. அப்போ இது ஒரு எண்ணிக்கை மாற்றம் இல்ல, ஒரு தன்மை மாற்றம். குவாலிட்டேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் முக்கியமான புள்ளி. நிச்சயமா. ஆனா இது ஏதோ பெரிய மகான்களுக்கும் யோகிகளுக்கும் மட்டும்தானா? இல்ல, இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் தன்னோட அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பார்க்க முடியும்? அன்றாட வாழ்க்கையில தான் இதோட உண்மையான பயன்பாடே இருக்கு. நீங்க ஒரு மாணவனா இருக்கலாம், ஒரு தொழில் முனைவோரா இருக்கலாம். உங்க முன்னாடி ஒரு பெரிய சவால் இருக்குன்னு வச்சுப்போம். சரி.
ஒரே நேரத்துல 10 விதமான கவலைகள் உங்களை இழுக்கும். அதுதான் அநேக நிலை. ஆனா நீங்க அந்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க முழு கவனத்தையும் முழு ஆற்றலையும் அந்த ஒரு சவாலை நோக்கி மட்டும் திருப்புனா அங்க ஒரு மேஜிக் நடக்கும். என்ன மாதிரியான மேஜிக்? நீங்க அது வரைக்கும் யோசிக்காத தீர்வுகள் கிடைக்கும். உங்களால முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை செய்யற ஆற்றல் உங்களுக்குள்ளே இருந்து உருவாகும். அதுதான் அந்த நெருப்பு, அந்த உருமாற்றம். நாம ஒரு சின்ன வாழை மரத்துல ஆரம்பிச்சோம். அங்கிருந்து ஒரு பிரம்மாண்டமான கோயில் விமானத்தின் வழியா பயணம் செஞ்சு கடைசியில உங்க ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் வந்து நின்றுக்கிறோம். ஆமா, ஒன்றிலிருந்து பல மற்றும் பலவற்றிலிருந்து ஒன்றுங்கிற இந்த 2 பிரபஞ்ச விதிகள் தான் இந்த 3ஐயும் ஒரு கண்ணுக்கு தெரியாத நூலால இணைக்குது. வாழை மரத்தின் உயிரியல், கோயிலின் கட்டிடக்கலை, மனித மனதின் ஆற்றல், 3 ஒரே மொழியத்தான் வெவ்வேறு வடிவத்துல பேசுது. இந்த ஆதாரத்தோட இறுதிச் செய்தியும் அதுதான். என்ன அது? வாழை மரம் எப்படி தன்னை அழிச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு உரமா மாறுதோ, அதே போல நான் என்ற அகந்தையை, அதாவது தன்னை அநேகரில் ஒருவனாக மட்டும் பார்க்கிற அந்த குறுகிய பார்வையை அழித்து அந்த ஏகன் என்ற பிரபஞ்ச பேருண்மையுடன் 2 கலப்பதே இந்த பிறவியின் உண்மையான பயன் அப்படின்னு அந்த ஆதாரம் குறிப்பிடுது. அநேகனாகிய நான் ஏகனாகிய அந்த மூலத்துடன் மீண்டும் இணைவது, அதுதான் இறுதி இலக்கு. இந்த உரையாடல் முடியும் போது உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. மனதை ஒருமுகப்படுத்துவது ஒருவரை பிரபஞ்ச சக்தியாக மாற்றும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, ஒரு நிமிஷத்துக்கு அந்த பிரபஞ்ச சக்திங்கிற பெரிய வார்த்தையை மறந்துடுவோம். அத உங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். உங்களுடைய வேலை, உங்களுடைய படிப்பு, இல்ல உங்களை ரொம்ப நாளா வாட்டி வதைக்கிற ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. உங்களுடைய சிதறி கிடக்கும் எல்லா எண்ணங்களையும் கவனச்சிதறல்களையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க முழு ஆற்றலையும் ஒரு லென்ஸ் மாதிரி அந்த ஒரே ஒரு புள்ளி மேல குவிச்சா அது என்ன மாதிரியான ஒரு நெருப்பை உருவாக்கும், அந்த ஒரு விஷயத்துல என்ன மாதிரியான ஒரு உருமாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும்னு சிந்திச்சு பாருங்க. இது அண்டம் குரல். நன்றி.